இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நம்ம வீட்ல பரம்பரையா இந்த அம்மனை தான் கும்பிட்டுட்டு இருக்கோம். நம்ம வீட்டோட காவல் தெய்வம் இவங்க தான். இந்த வீட்டுக்கு மருமகளுங்களா வந்த உங்களுக்கு அம்மனோட அருள் கிடைக்கணும்னு தான் உங்களை பிரசாதம் செய்ய சொன்னேன். நீங்க இந்த பிரசாதத்தை எப்படி பண்ணீங்கன்னு அம்மன் முன்னாடி வந்து சொல்லுங்க. முதல்ல வான்மதி, நீ வந்து சொல்லு. அது பால் பால் பாலை ஊத்தி அதுக்கப்புறம் பால் ஊத்தி பால் இது அம்மனுக்கு பண்ற பூஜை. அவங்க முன்னாடி நின்னு சொல்ற, பார்த்து சொல்லு. அம்மா மன்னிச்சிருங்கம்மா, இந்த பாயசத்தை அவங்க பண்ணல, நான் தான் பண்ணேன். ஏன் இப்படி பண்ண? இது வெறும் பூஜை இல்ல, யார் வேணாலும் பண்றதுக்கு. இந்த வீட்டு மருமகளா பொறுப்பை ஏத்து பண்ற பூஜை. அத நீதான் பண்ணணும். ஏன் வான்மதி இப்படி பண்ண? உனக்கு சமைக்க தெரியலன்னா சொல்லிருக்கணும்ல. அது என்ன குறுக்கு புத்தி? வந்திருக்கிறவங்க உன்னை பத்தி என்ன நினைப்பாங்கன்னு யோசிச்சியா? சொல்லு. விடுங்கக்கா, ஏதோ தெரியாம பண்ணிட்டா. வெண்ணிலா, நீ உன் பிரசாதத்தை எப்படி பண்ணன்னு சொல்லுமா. சொல்லுமா. அத்தை, நம்ம பாயசம் பண்ணல அத்தை. என்ன வெண்ணிலா சொல்ற? ஆமா அத்தை, பாயசம் செய்யும் போது பால் கெட்டு போயிடுச்சு, அதனால செய்ய முடியல. பின்ன நீ மனுஷங்களை வேணா ஏமாத்தலாம், கடவுளை ஏமாத்த முடியாது. அதான் நாங்க கும்பிடுற அம்மன் உன் பிரசாதத்தை ஏத்துக்க விருப்பம் இல்லாம இப்படி ஆயிடுச்சு. என்ன இது? முதல்ல பிரசாதம் செய்யும் போது பால் கெட்டு போச்சு, பூஜை விளங்குன மாதிரி தான். இதுக்கு வான்மதி செஞ்சதே பரவாயில்ல. அத்தை, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. நான் தெரிஞ்ச பாலை வச்சு பால்கோவா பண்ணிருக்கேன்.